நான் உங்கள்கிட்ட 3 கேள்வி கேட்க போகிறேன். நீங்கள் கரெக்டாக எனக்கு பதில் சொல்லணும். ஓகே, முதல் கேள்வி ஓகேவா? இந்த உலகத்தில் சரியா பார்த்துட்டே இருங்க. இது என்னது? நெல்லிக்காய் ஜூஸு, நாவல் பழம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், கொய்யா இலை, கிரீன் டீ, வெந்தயம், ஆவாரம்பூ, இதெல்லாம் சாப்பிட்றது நல்லது தான். இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட சுகருக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ வந்து 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. அது மட்டும் இல்லை, மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட் சுகருக்கு இப்போ இன்சுலின் சேர்ந்து போட்டுட்டு இருக்காங்களே. இதுக்கு விளக்கம் எனக்கு பதில் எழுதுங்க. நம்பர் 1 முதல் கேள்வி ஓகேவா? 2வது கேள்வி கேட்க போகிறேன் சரியா? நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது ப்ரெஷர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இந்த வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? 2வது கேள்விக்கு பதில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். 3வது கேள்வி நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர் ஓகேவா? இந்த ரெண்டுக்குமே மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சுகர் சரியாயிருக்கா? இல்லை யாருக்காவது ப்ரெஷர் சரியாயிருக்கா? 3வது கேள்வி பதில் எழுதுங்க. 4வது ஓகேவா? நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இந்த வயரை வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி தானே? நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் போதும் சரியா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க, சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? எத்தனை பேர் வெயிட் குறைக்காமல் இப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க வட இந்தியாவில்? 4 கேள்விக்கு எனக்கு பதில் கரெக்டாக சொல்லுங்கள். நல்லா கேட்டுடுங்க ஓகேவா? சொல்லுங்க. நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள், சரியா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4க்கும் எதனால் வருது தெரியுமா? நிறைய பேர் தெரியாது. அதான் பிரச்சனையே. ஒரே ஒரு காரணம் தான். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பரில் எழுதி எடுத்துக்கிடுங்க சரியா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான், பெஸ்ட் வே அப்படின்னு நான் சொல்லலை. எந்த புத்தகத்தில் வேணும் படித்து பாருங்கள், இருக்கும். என்ன கொடுத்துருப்பான்? பெஸ்ட்டு வந்து பேலன்ஸ்டு டயட்டு தான். பேலன்ஸ்டு டயட். அடுத்தது நல்ல உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம், 4வது தான் மாத்திரை, 5வது தான் இன்சுலின். நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை, அப்புறம் கூட இன்சுலினும் சேர்த்து போட்டுட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உண்மையில யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ண மறந்துடாதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஷேர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.